இப்பொழுது பார்க்க வேண்டியது 47வது திருப்பாடல். நேற்று வரைக்கும் பார்த்தது 46. இன்றைக்கு 47வது திருப்பாடலை பார்க்கிறோம். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று, விள்ளும்படி அன்று, வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், வாழ்வளிக்கக்கூடிய பொருளை கண்டு கொண்டேன். படின்னா பொருள்னு அர்த்தம். அந்த இடத்துல நமக்கு வாழ்வு தரக்கூடிய ஒரு பொருளை கண்டு கொண்டேன், வாழ்வு தரக்கூடிய ஒரு அம்மையை கண்டு கொண்டேன். பொருளா? அது யாரு கேட்கிறோமா? அதுல இன்னொன்று பாருங்க, கண்டேன் இல்லை கண்டு கொண்டேன், ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அம்பாளை பார்க்கணும், மனசுல விடாம புடிச்சுக்கணும். அது காண்பது, இது கொள்வது. கண்டு கொண்டேன் கந்தன் என்றென்று துணையினாலும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கில் சிவை பாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றில் பெருமாளே, கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனும். காண்பதுன்னா என்ன அர்த்தம்? அவளை பக்கத்தில் நின்று மெஞ்ஞானத்தினால் அறிவது. கொண்டுன்னா நமக்கு உரியவளாக ஆக்கி கொள்வது. எங்கள் சங்கரனாருங்கிறார்ல, அது மாதிரி நமக்கு சொந்தமா அவளை ஆக்கிக்கிறது. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியவா என்ன சொந்தம் பார்த்தீங்களா? அதுதான் கொண்டு. இந்த கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். சுக்ரீவன் ஆஞ்சநேயனை அனுப்பின பொழுது என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த ஆஞ்சநேயன் போய் சீதையை தூக்கிக்கிட்டு வந்துடுவான். ராமச்சந்திரமூர்த்தி என்ன நினைச்சார் தெரியுமா? இந்த ஆஞ்சநேயன் போவான், சீதையை பார்த்தா கூட இவன் கூப்பிட்டா சீதை வரமாட்டான். 2 பேர் நினைப்பு. ராமன் என்ன நினைச்சான்? சீதையை பார்த்துட்டு வந்துடுவான்னு நினைச்சான். சுக்ரீவன் என்ன நினைச்சான்? சீதையை நம்மாளு தூக்கிக்கிட்டே வந்துடுவான் அப்படின்னு சுக்ரீவன் நினைச்சான். அங்க போய் பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி அசோகவனம் தவிர எல்லாம் சுத்தி பார்த்துட்டாரு, சீதையை காணாம். ஒரு மரத்துல உட்கார்ந்து யோசிக்கிறாரு. அவன் பார்த்துட்டு வருவான்னு நினைச்சான், இவன் தூக்கிக்கிட்டு வருவான்னு நினைச்சான். நான் 2ம் பண்ணாம இருக்கிறனே. எனக்கு இது சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது பார்த்தீங்களா? கம்பன் என்ன பண்ணனா, இத 2 கீழே 3 எழுத்துல வித்தியாசப்படுத்திவிட்டான். ஒரு எழுத்து இல்ல, 2/3 ஆஃப் எ லெட்டர். 2 கீழே 3 எழுத்த வச்சு 2 பேரையும் வித்தியாசப்படுத்தி காமிச்சுட்டான். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன், காகுத்தன்னா ராமன், கண்டு வரும்னு நினைச்சானா. கவிகுலக்கோன், கவிகுலக்கோன் சுக்ரீவன், கொண்டு வரும் என்றிருக்கும். கண்டு கொண்டு எத்தனை எழுத்து வித்தியாசம்? கானாவுக்கும் கோனாவுக்கும் எத்தனை எழுத்து வித்தியாசம்? 2 கீழே 3 எழுத்து வித்தியாசம். சரிதானே? கோனாவில் 3 இருக்கு, 2 கீழே 3 எழுத்து எடுத்தா கண்டு. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன், கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். யான் இழைத்த கோடிதுவால் புண்டரிக நயனத்தான் பால் இனி யான் போவேனோ, விண்டவரோடு உடன் வீழாது யான் மாயா விழிவேனோ. செத்தவங்களோட நானும் செத்து போகாம இருக்கலாமா? ஆஞ்சநேய சுவாமி. இதெல்லாம் சுந்தர காண்டம். கண்டு கொண்டு. இப்ப எப்படி ஆரம்பிக்கிறாரு? வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன். நமக்கு வாழ்க்கையை தரக்கூடிய பொருளை முதலில் ஞானத்தினால் அறிந்தேன், அப்புறம் அவளை விடாம பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், கவலையும் துன்பமும் இல்லாமல் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன். ஆமா, நீங்க யாரை பார்த்தீங்க? அதைத்தானே. அதை மனசுனால உணர முடியாது, வாயினால சொல்ல முடியாது. வாசா மகோசரம், வாயினால சொல்ல முடியாது. மனோ வாசாம கோசராயை நமாவோங்கிறது லலிதா சகசரநாமம். மனத்துக்கும் வார்த்தைக்கும் தாண்டி நிற்பவளாம். மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று. மனசுனாலே ஒருத்தர் விரும்பி தியானிக்க கூடிய அளவுக்கு அது குறைஞ்சதில்லை.
விள்ளும்படி என்று வாயினால் உரைக்க முடியாது. வாசித்து காணொணாதது பூசித்து கூடொணாதது. யாரு பாடுறா? திருச்சியில போய் நம்ம தாய்மானவர் கோயில்ல அருணகிரிநாத சுவாமி பாடுறார். நெஞ்சினாலே மாசற்கு தோணொணாதது நேசற்கு பேரொணாதது. அது மாதிரி மனத்தே ஒருவர் வீழும்படி என்று. நீங்க யாரோ பார்த்ததா சொன்னீங்க, சொன்னேன். ஆனா மனசுல அவளை முழுக்க நினைக்க முடியல. ஏன்? அவர் ரொம்ப பெரிய ஆளு. சரி, அது யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு சொல்ல தெரியல. நாவினாலே எச்சில் படாதவன் கடவுள் மட்டுமே. ஏன்? முழுக்க சொல்ல உங்களால முடியாது. எப்ப முழுக்க சொல்லிட்டீங்களோ அப்ப அவர் கடவுளாவே இருக்க முடியாது. புரியுதா? கடந்துதான் இருப்பார். மனத்தே ஒருவர் வீழும்படி என்று விள்ளும்படி என்று. அட என்னையா, அவ எங்கதான் இருக்கா அதையாவது சொல்லுங்க. பூமி 7 உலகம், அதுக்கு அப்பால் இருக்கிறா. என்னையா? கடல் 7, அதுக்கும் அப்பால இருக்கிறா. மலை 8, அதுக்கும் அப்பால இருக்கிறா. என்னங்க ஒன்றும் புரியலையே. உலகம் 7 உலகம், அதுக்கு அப்பால இருக்கிறான். கடல் 7 கடல், அதுக்கும் தாண்டி இருக்கிறான். 8 மலை, அதையும் எட்டாமல் இருக்கிறான். எங்கதான் இருக்கிறா சொல்லுங்க? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கிறான். இரவு பகல் சூழும் சுடர்க்கு. இரவு பகல் சூழும் சுடர் என்ன? ராத்திரியில வர்ற சுடர் சந்திரன், பகல்ல வர்ற சுடர் சூரியன். இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கிறா. என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். அம்பாளை வழிபடுறதுக்கு இந்த சாயங்கால நேரம் அருமையான நேரம், விட்டுறப்படாது. இது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் சந்தியா காலம். இன்னொரு அர்த்தம் தெரியுமா? வலது மூக்கில் ஓடுறது சூரிய கலை, இடது மூக்கில் ஓடுறது சந்திர கலை. அம்பாள் 2க்கு நடுவில் சுழிமுனையில உட்கார்ந்து இருக்கிறா. சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடருகின்றதே. பானுமண்டல மத்தியஸ்தாயை நமவோம். பானுமண்டலம்னா என்ன? சந்திரமண்டலம். ஓ, பானுன்னா சூரியன், மன்னிக்கணும், சூரிய மண்டலம். சந்திர மண்டல மத்தியகானமாவோம். சந்திர மண்டலம், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிறா. ஓஹோ, சந்திரன் சூரியன் எங்கே? உன் உடம்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. உடம்புக்குள்ள எங்கே இருக்கிறாங்க? இந்த மூச்சுக்கும் அந்த மூச்சுக்கும் நடுவில். எப்படிங்க அவளை நினைக்கிறது? கண்ணை மூடிக்கோ, மூச்சை பாரு, மூச்சையே சிந்திச்சுக்கோ. மூச்சு எப்படி போகுது, மூச்சு எப்படி இறங்குது, இதை நினைச்சுக்கிட்டே இரு. உனக்கு நெத்தியில புருவ மத்தியில அவ காட்சி கொடுப்பாள். மதுரையில பாலசுப்பிரமணிய முதலியார் அப்படின்னு ஒரு பெரிய ஜோசியர். 1974 நான் அவரை பார்த்தேன். ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ணினேன். பண்ற போது அவர் வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு இவர் ஜோசியர்னு எனக்கு தெரியாது. கேட்டுக்கிட்டே இருந்தாரா. பேச்சு முடிச்ச உடனே என்கிட்ட வந்தார். இப்படி மேலும் கீழும் பார்த்தார். என்னோட வயசுல மூத்தவர். 74 சொல்றேன். அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு யோசிங்க. 40-50 வருஷம் கிட்டத்தட்ட வரப்போகுது. அப்படி பார்த்தார். உங்களுக்கு 5ல கேதுவான்னார். என்னடா அடிச்சு தூக்குறாரு? ஆமான்னே. 5ல கேது இருந்தா அது ஞானகாரகன். போன பிறவியில ஞானத்தை நீங்க வாங்கி அதை இந்த பிறவிக்கு கொண்டாந்து இருக்கிறீங்கன்னார். 1974 எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அடுத்தாப்புல ஒன்று கேட்டார். உங்களுக்கு நீங்க என்ன நட்சத்திரம்? நான் சித்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. அப்படியா? ராமலிங்க சுவாமி சித்திர நட்சத்திரம். ராமலிங்க சுவாமிக்கு 5ல கேது. விடாதீங்க, நீங்க விட்டாலும் கடவுள் உங்களை விட மாட்டார். இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதா? அவர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? இந்த மூச்சு இருக்கு பாருங்க, மூச்சை நல்லா பாருங்க. மூச்சே அப்படியே நினைங்க. இந்த இடத்துல புருவ மத்திய ஸ்தானத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பாள்.
சில சமயம் போர்க்களம் தெரியும், சில சமயம் கிருஷ்ண பரமாத்மா தெரிவார், சில நேரம் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். அப்பவெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. என்னைக்கு பூர்வ மத்திய ஸ்தானத்தில் அம்பாள் காட்சி கொடுக்கிறாளோ அன்னைக்கு இந்த உடம்பு விழுந்துரும். அவர் சொன்னது. அப்ப அம்பாள் எங்க இருக்கிறா? குங்குமம் போட்டு வைக்கிறீங்கல்ல, அங்க இருக்கிறா. அதைத்தான் அவர் என்ன சொன்னாரு? சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. 48வது பாட்டு. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளர் பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அம்பாளை நினைச்சிட்டா அடுத்த பிறவி வராது. இந்த உடம்பு இருக்க மகா மோசம். கண்ட குப்பையெல்லாம் உள்ள வச்சு ஒரு தோலை போர்த்தி விட்டேன். நம்ம இந்த தோலை பார்த்தே ஏமாந்துட்டோம். தோலை உரிச்சிங்க பார்த்தா 10 நாளைக்கு சாப்பாடு இறங்காது. ஆமாங்க, தோளால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளை முதுகோட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரி துளைத்தோன் 2 தாளன்றி வேறில்லையே. ஒரு நாளைக்கு இது விழுகிற பொழுது முருகன் தாண்டா காப்பாத்துவான். கந்தர் அலங்காரம் என்ன ஆகும்? குடரும் கொழுவும் குருதியும். குடரும்னா குடல், கொழுன்னா நெணம், குருதின்னா ரத்தம். இது ஆசாரத்துக்குள்ள கிடக்கு. இந்த குரம்பை, குரம்பைன்னா தெரியுமா? குரம்பைனா குடிசை, குரம்பைனா வீடு. இதுக்கு பேரு குரம்பை. இதுக்கு பேரு இந்த உடம்புக்கு. நம்ம மாணிக்க வாசக சாமி இதுக்கு ஒரு பேரு வைப்பார் தெரியுமா? இந்த உடம்புக்கு குப்பாயம்னு பேரு வைப்பார். என்னது? குப்பாயம். குப்பாயம் புக்கிருக்க இல்லேன் கூவி கொள்ளாய் கோவேவோ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்னாரமுதேவோ அப்பா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. குப்பாயம். இதுக்கு என்ன பேரு? குப்பாயம். இங்க செட்டி நாட்டில் கும்மாயம்னு ஒன்று பண்ணுவாங்க. கும்மாயம் வேற, குப்பாயம் வேற. கும்மாயம் அகரானூத்தில் பாடப்பட்டது, மறக்காதீங்க. பயற்றுத்தன்மை கடாது கும்மாயம் இயற்றி அப்படின்னு அகநானூர்ல இருக்கு. கும்மாயம் வேற, குப்பாயம் வேற. இப்போ உடம்புக்கு என்ன பேரு? குரம்பை, குப்பாயம். இது வராது இன்னுமே. என்ன செய்யணும்? முதல் வரி சுடரும் கலைமதி துன்றும் சடை முடி. சிவபெருமான் தலையில என்ன இருக்கு? மதி இருக்கு. மதி இருக்கணும் இல்ல? தலையில மதி இருந்தா தானே வாழ முடியும். சந்திரன்னு ஒரு அர்த்தம், அறிவுன்னு ஒரு அர்த்தம். சுடரும் கலைமதி ஒளி வீசக்கூடிய கலைகளை உடைய பிறைமதி துன்றும் சடை முடி. அவர் ஜடை இருக்க அது பெரிய காடு. அப்போ அது மாதிரி காடு கிடையாது. கங்கை இறங்கினாலாம் காணாம போயிட்டாலாம். அவ்வளவு பெரிய காடு அது. சடை முடி. காடுன்னா ஒரு மலை, அது மலை, மலையில காடு, காட்டுல மதி. அப்படி அந்த மலையில அந்த காட்டுல ஒரு கொடி அப்படி படர்ந்து கிடக்கு. அந்த கொடிக்கு பேரு தான் எங்க அபிராமி. ஒன்றி படரும். ஒன்றின என்ன அர்த்தம்? அதோடு இணைந்து படரும் பரிமள பச்சை கொடி. பரிமளம்னா நல்ல வாசம் அடிக்கும். பச்சை கொடி. அவ தனியா இருக்கிற பொழுது சிவப்பு நிறம், சிவனோட சேர்ந்து இருக்கிற போது பச்சை நிறம். மறக்காதீங்க. பச்சை மரகத மேனி எனும் வாலை பார்வதி பாலகனே துய நச்சரவில் துயில் ராமன் மருமகன் ஆகிய வேலவனே. பச்சை மரகத மேனி அம்பாள் பச்சை நிறம். ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பக்த மானச கம்சிகா நமாவோம். பக்தர்களுடைய மனத்திலே அன்னமாயிருப்பவள் பராசக்தி. லலிதா சகஸ்ரநாமம் அபிராமி அந்தாதியில கிட்டத்தட்ட 250 லலிதா சகஸ்ரநாம வார்த்தைகளுக்கான தமிழ் விளக்கம் இருக்கு. அது வடமொழி, இது தமிழ். லலிதா சகஸ்ரநாமம் சொல்றவங்க மந்திரம் சொல்லுவாங்க, அர்த்தம் கேட்டா மாட்டிக்கிடுவாங்க. ஆமா, யாருக்கு தெரியும்? படிச்சவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இப்ப சமஸ்கிருதத்தை தமிழ்ல எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
நம்ம எப்படி அர்த்தம் சொல்லுவோம்? இவர் அவளதுக்கும் விளக்கம் கொடுத்து தமிழ் பாட்டா மாற்றி இருக்கார். ஏன்னா பட்டர் தமிழும் படித்தவர், சமஸ்கிருதமும் படித்தவர், மறக்காதீங்க. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை. அம்பாள் எப்படி சிவபெருமானுங்கிற கொழுகொம்பில் படரக்கூடிய கொடி, அதை பதித்து மனசுல பதிக்கணும். அது என்ன பதிக்கிறது? அவளை தவிர வேற நினைப்பு இருக்கப்படாது. அதுக்குத்தான் அட்டாங்க யோகம்னு பேர் கொடுத்தேன். யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 படி கொடுத்தேன். சமாதின்னு தெரியுமா? அம்பாளை நினைச்சு அப்படியே மயங்கிடுறது, எல்லாம் அடங்கிடும், மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். பகவான் ராமகிருஷ்ணருக்கு இந்த மகா சமாதி பலமுறை வந்தது, திரும்ப திரும்ப வந்துடுவார். நமக்கெல்லாம் சமாதி வந்தால் போயிடுவோம். ஏன் தெரியுமில்ல? சமாதி வர்ற வேகத்தை, அந்த வெப்பத்தை இந்த உடம்பு தாங்காது. சார், ஒரு தொன்னையில் பாயாசத்தை ஊற்றினா பரவாயில்ல, கந்தகாமிலத்தை ஊற்றினா தொன்னை தாங்காது. சமாதி நிலை வந்துட்டா இந்த உடம்பு தாங்காது. அப்போ ராமகிருஷ்ணருக்கு மட்டும் எப்படி சார் தாங்குனுச்சு? அது அவதாரம். எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்தானோ அவன் ராமகிருஷ்ணராக அவதாரம் செய்தான். ராமாவதாரத்தில் சீதை, கிருஷ்ணாவதாரத்தில் ராதை, ராமகிருஷ்ண அவதாரத்தில் சாரதை. அதனால தான் அந்த உடம்பு தாங்கிடுச்சு. இது எப்படி? பதித்துன்னார். பதித்தல்னா என்ன அர்த்தம்? உள்ளே வச்சு இந்த கோயிலில் சொல்ற மாதிரி பதிக்கக்கூடியது. மனசுல பதிச்சு சமாதி நிலை அதற்கு போய்விட்டால் என்ன ஆகும்? நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார். எமைக்கிற நேரம் இருந்தா கூட போதுமையா. சார், அவளை எவ்வளவு நேரம் நினைக்கணும்? என்னமோ இவர் விடாம ஒரு 6 மணி நேரம் நினைக்க போற மாதிரி. இவனுக்கு அரை நிமிஷம் நினைக்க முடியாது. நினைப்பேன், அதுக்குள்ள புத்தி எங்கேயோ போய் மேய்ஞ்சிரும். சில பேருக்கு சொல்றாப்புல மேயும், சில பேருக்கு சொல்ல முடியாம மேயும். மேய்தா இல்லையா? சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இமைப்பொழுது கூட நம்மளால நினைக்க முடியாது. அவன் அந்த இமைக்கிற பொழுது கூட நம்மளை விட்டு பிரிய மாட்டான். நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார். இமைக்கிற பொழுதாவது அவளை மனசுல முழுக்க பதிச்சிட்டா அவனுக்கு பிறவி கிடையாது. பின்னும் எய்துவரோ, இனிமே அவர்களுக்கு வருவா எது? குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. என்ன அர்த்தம் அதுக்கு? அம்பாள் எங்கே இருக்கிறா? மேல சிவபெருமானோட ஒட்டி இருக்கிறா. நம்ம மனசுல வந்து உட்கார்ந்துக்கிட்டா. அது பெருங்கருணை இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க, முரட்டு கார் வச்சிருக்காரு. அந்த கார் வந்து சந்துக்குள்ள எல்லாம் போகாது. அது சரியான கப்பல் கார். இவருடைய நண்பன் ஒருத்தன் சந்துக்குள்ள இருக்கேன். அந்த காலத்துல 3ஆம் கிளாஸ்ல ஒன்னா படிச்சவன். அவன் கொஞ்சம் சுமார். ஒரு சந்துக்குள்ள வீடு. இவர் போகணும், காரு போகாது. சந்தை விட கார் அகலம். இங்க செட்டிநாட்டு வீடுகளை பார்த்திருக்கீங்களா? ரோட்டை விட வீடு அகலமா இருக்கும். அது மாதிரி கார் அகலம் போகாது. மெயின் ரோட்ல காரை நிறுத்திவிட்டு இந்த கோடீஸ்வரர் நடந்து சந்துக்குள்ள வரார். எதுக்கு? நண்பனை பார்க்கறதுக்கு. இவனுக்கே இவ்வளவு கருணை இருந்தா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த அம்பாளுக்கு எவ்வளவு கருணை இருக்கும்? சிவபெருமானுடைய திருமேனிங்கிற பெரிய காரை விட்டு விட்டு நம்ம மனசுங்கிற சந்துக்குள்ள வந்து நிக்கிறா. மறந்துடாதே, இருக பிடிச்சுக்கோ. எதுக்காக? நம்ம மேல் கொண்ட கருணையினாலே. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே, குரம்பை அடித்து குடிபுக்க ஆவி. நம்ம இந்த வீட்டில் இருக்கமே, இது சொந்த வீடா வாடகை வீடா? அம்மா, அந்த உடம்பு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. இதுக்கு சொந்தக்காரங்க 3 பேரு தெரியுமா? ஒருத்தனுக்கு வாடகை. அந்த காலத்துல இந்த 3 பேருக்கும் வாடகை எப்படி தெரியுமில்ல? ஒரு நாளைக்கு $300 வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு $300 இல்லை, ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோமா, புரியுறாப்பல சொல்றேனே. அட போனா போது நமக்கு என்ன, ஒரு மாதத்துக்கு $300 வச்சுங்க.
ஒரு மாத்தைக்கு $300 ஒரு நாளைக்கு $10. இந்த வாடகையை $300 மாசம் மாசம் கொடுத்தா இவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு $10. ஐயா ஒரு நாளைக்கு $10 கொடுக்கவா? அதெல்லாம் முடியாது. காலம்பர $2.5, மத்தியானம் $2.5, சாயங்காலம் $2.5, ராத்திரிக்கு $2.5. ஏண்டா குடியிருக்கவன் வாடகை கொடுத்தே ஓஞ்சி போவான்டா. அப்படித்தான் கொடுக்கணும். இப்படி ஒரு வாடகை. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் 3 பேர். ஒருத்தன் வந்தான்னா 6 மாத்தையில வீட்டை காலி பண்ணுங்கிறான். இன்னொருத்தன் வந்தான்னா 15 நாள் டயந்தாரன் காலி பண்ணுங்கிறான். இந்த 3ஆவது ஆள் வந்தா நாளைக்கே காலி பண்ணுங்கிறான். 3 பேரும் சேர்ந்து வந்தா வீட்டை காலி பண்ணி சாமான்யத்தை தூக்கி போட்டு நம்மளை விரட்டிடுவாங்க. சரி, அந்த வீடாவது நல்லா இருக்கா? இல்லை, பொட்ட காட்டுக்குள்ள கிடக்கு. வீட்டுக்குள்ள எத்தனை வாசப்படி? 9 வாசப்படி. சில வாசலுக்கு கதவு உண்டு, சில வாசலுக்கு கதவு கிடையாது. சரி, இந்த வீடு இருக்கே, இதுக்குள்ள பாதுகாப்பு உண்டா? 5 பேர் திருட்டு பயலுக வீட்டுக்குள்ளே இருக்கிறான். இந்த வீட்டுல மனுஷன் வசிக்கிறான். நல்லா தெரியுதில்ல? இந்த வீட்டுக்கு யார் யார் சொந்தக்காரன்? வாதம், பித்தம், சிலேத்துவம். வாதம் வந்தா 6 மாசங்கிறான், பித்தம் வந்தா 20 நாளுங்கிறான், சிலேத்தும வந்து சளி இழுக்க ஆரம்பிச்சா நாளைக்குங்கிறான். 3 வந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லிவிடு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினை பொழிந்தாரு. ஏண்டா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தண்ணியில முழுகிறாங்க, நம்மளை மறக்கணும்னு தான் முழுகிறாங்க. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு. 3 வந்தா அப்பவே வீட்டை காலி பண்ணணும். இந்த வீட்டுக்கு வாடகை என்ன? அம்மா வயிற்றுல இருந்த போது பால் மட்டும்தான் வாடகை. அம்மா வயிற்றுல இருந்த போது வாடகையே கிடையாது. அவ சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுக்கு. வெளியில வந்தோம், இப்ப என்ன வாடகை? ஒரு மாசம் சாப்பிட்டா $300. மாசம் மாசம் $300. 1ஆம் தேதி அன்னைக்கு சோறு போடுறேன், சாப்பிட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பேசாம இருன்னா இருக்குமா? இருக்காது. $300. ஒரு நாளைக்கு $10. காலம்பர காப்பி, காலம்பர டிஃபன், மத்தியான சாப்பாடு, சாயந்தரம் லைட்டா டிஃபன், ராத்திரிக்கு சாப்பாடு. சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் சாப்பாடு. இதுதான் ஐயா வாடகை. இந்த வீட்டுக்கு என்ன கொடுக்கறோம்? வாடகை கொடுக்கறோமா இல்லையா? நான் சொல்லல, ராமலிங்க சாமி சொல்றாரு. ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். ஆகார கூலி கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 திருட்டு பயலுக உள்ளே இருக்கிறான். நம்மளை ஏமாத்தி விடுறான். சரி, வீட்டுக்கு எத்தனை வாசல்? 9 ஓட்டை, 9 துவாரம். கண்ணுக்கு மூடி உண்டு, வாய்க்கு மூடி உண்டு, காதுக்கு மூடி கிடையாது, கொப்புளுக்கு மூடி கிடையாது. சிலதுக்கு மூடி உண்டு, சிலதுக்கு மூடி கிடையாது. 9 வாசப்படி. இதுக்குள்ள நம்ம மனுஷன் வசிக்கிறான். 9 வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்துது. மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. பாரதியார் பாடுறார். குரம்பை. ஆமா, இன்னொன்று தெரியுமா? நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போனோம்னா எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்க அப்படின்னு எழுதி கேட்குறானா? இல்லை இல்லை, இருப்போம். காலி பண்ணுவோம் சார், 3 மாதம் நோட்டீஸில் காலி பண்ணுவோம் சார் சொல்கிறோமா இல்லையா? இந்த வீட்டுக்கு நம்ம எப்போ குடி வந்தோமோ அப்போ எத்தனாம் தேதி காலி பண்ணணும்னு அவன் எழுதிவிட்டான். நமக்கு தெரியல, எழுதிவிட்டான்ல. இத்தனாம் தேதி காலி பண்ணணும். 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்குறான். நரைச்சு போகுது. நரை வந்து நோட்டீஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? வீட்டை காலி பண்ண ரெடி ஆயிரு. நோட்டீஸ் கொடுத்துட்டாரா? நம்ம என்ன பண்றோம்? டை அடிச்சு பதில் நோட்டீஸ் விடுறோம். நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன். இந்த வீட்டை காலி பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போகலாம். அந்த வீட்டை காலி பண்ண எங்கேயும் போக முடியாது. குரம்பை அடுத்து குடிவுக்க ஆவி, வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது
குடியிருப்பவன் கோர்ட்டுக்கு போகலாம், நம்ம டாக்டர்கிட்ட போவோம், அவ்வளோதானே. டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா பார்க்குறான். என்னைக்கு அவனுக்கு கொடுத்த வரம்பு வருதோ அந்த நேரத்தில் நான் மறுகுவேன். இந்த வார்த்தை பார்த்தீங்களா, ஒன்றும் புரியாது. ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். நம்ம சொந்தக்காரன் பூரா சுற்றி நிற்பான், ஒரு பையன் நமக்கு உதவி பண்ண மாட்டான். எனக்கு வேண்டிய ஒருத்தர் இறக்குற போது நண்பர் வந்துட்டார். கோவிந்தசாமி, நான் உனக்கு வேண்டியவன், 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தோம், பழகணும். இப்போ நீ அநியாயமாக இறந்து போற, எனக்கு நான் கொஞ்ச காலத்துக்கு இருப்பேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், உன் பிள்ளை குட்டிகளை பார்த்துக்கிறேன், சாகிற போது நிம்மதியாக செத்துப்போ, உனக்கு என்னமா அது உதவி செய்யணுமா கேளு, நான் செய்கிறேன். நம்ம 2 பேரும் நகமும் சதையுமா பழகினவங்க. ஒன்று கேட்பேன், செய்வியா? சும்மா கேளு, நான் செய்கிறேன். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வாரியா? ஆளே காண ஓடி போயிட்டேன், நகமும் சதையும் பிஞ்சிருச்சுங்க. ஒருத்தனும் துணைக்கு இருக்க மாட்டேன். அம்மா, நீ வந்து எனக்கு முன்னால நிக்கணும். எப்படி நிக்கணும்? நீ மட்டும் வரக்கூடாது, உன் தோழியர் கூட்டத்தோட வரணும். தோழிகள் எல்லாம் வந்து நின்ன வளைக்கைய காட்டி என்னை போடா, கவலைப்படாதடா, நான் இருக்கண்டா அப்படின்னு நீ சொல்லணும்மா. குரம்பை அடுத்து குடிவுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. அந்த நேரம் வந்துருச்சு. மருகிற பொழுது வளைக்கை அமைத்து, அவ கையில என்ன போட்டிருக்கா? வளையல் போட்டிருக்கா. வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் ரம்பை முதலான பெண்கள் எல்லாம் சுற்றி வந்து நிற்க அஞ்சல் என்பாய். பயப்படாதரா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி நின்று எய்த்தலைந்தேன், மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய். அப்பா அஞ்சேல் திருவாசகம். அது மாதிரி அம்மா நீ எல்லாரோடையும் வரணும். அது யாரு எல்லாரும்? இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை எழுதினதுக்கு அப்புறம் ஆதிசங்கரர் அதுக்கு உரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். எழுத முடியல. எப்ப பார்த்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் அவர் கைக்கு வருது. அதுக்கு உரை எழுதிவிட்டார். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதலை. பாஸ்கர ராயர்னு ஒருத்தர் வந்தார். திருமீயச்சூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாரூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் திருமீயச்சூர் லலிதாம்பிகை, அந்த ஊரில் வாழ்ந்தவர் பாஸ்கர ராயர். அவருக்கு உரை எழுதணும்னு தோணு உரை எழுதிவிட்டார். கல்கத்தாவுக்கு போனார், காசிக்கு போனார். காசியில் குங்குமானந்தர்னு ஒரு பெரிய சாமியார். அவர் சாக்தம் அம்பாளை கும்பிடுறவர். அவருக்கு பின்னால 1000 பேர். நம்ம பாஸ்கர் ராயருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. கங்கை கரை, காசி எல்லாரும் பார்க்குறாங்க. ஏய்யா, நீ என்ன தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறியா? பாஸ்கர ராயர், ஆமா. நீ என்னமோ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதினியா? ஆமா, எழுதியிருக்கிறேன். எங்க குங்குமானந்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னை பண்டிதன்னு ஒத்துக்கிறான். எப்படி இருக்கு? குங்குமானந்தர் உடம்பெல்லாம் குங்குமம். குங்குமத்தை அள்ளி போடுவாராம், ஸ்ரீ சக்கரமா ஆயிருமா. அள்ளி போட்டா என்ன ஆகும்? ஸ்ரீ சக்கரம் ஆயிரும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர். அம்பாள் உபாசனை. எங்க குங்குமானந்தர் கேள்வி கேட்பார், பதில் சொல்லு. அம்பாள் கட்டளை அதுவா இருந்தா பதில் சொல்றேன். அவர் என்ன தெரியுமா கேட்டார்? நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு மந்திரத்துக்கு பதில் சொல்லு, சொல்றேன். மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதாயை நமாவோம். சதுஷ்டி மகா கோடி கண, மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதாய். சதுஷ்டின்னா 8 8 64. அம்பாளை சுத்தி 64 கோடி யோகினிகள் நிற்கிறாங்களாம். 8 ஆவரணம், ஒரு ஆவரணத்துக்கு 8 கோடி, மொத்தம் என்னாச்சு? 64 கோடி பேர் நிற்க அம்பாள் நடுவில் ஸ்ரீபுரத்தில் இருக்கிறாளாம். எங்க வேலூர் பக்கம் வாங்க, தங்க கோயில் கட்டி இருக்காங்க, ஸ்ரீபுரம் கோயில்னு பேர். சுத்தி எத்தனை பேரு? 64 கோடி யோகினிகள், தோழிகள். சரி, அதான் அர்த்தம். அப்படியா? ஒன்னு செய், என்ன? 64 கோடி பேரும் யோகினி பேரு, அவள் நிறம், அவ கட்டி இருக்கிற புடவையின் நிறம், அவளுக்குள்ள மந்திரம் எல்லாத்தையும் சொல்லு. எங்க சொல்றது? 64 கோடி இல்ல. இவர் கவலைப்படவே இல்லை. சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்கர ராயர்.
ஒன்று அவ பேர் இது, அவ மந்திரம் இது, அவள் நிறம், கட்டி இருக்கிற சேலை, மடமடன்னு 1 2 3 4 சொன்னாரா. குங்குமானந்தர் காலில் விழுந்து நிறுத்து 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 நிறுத்தின உடனே குங்குமானந்தர் காலை பிடிச்சுக்கிட்டு அழுதார். அப்பா எல்லாரும் பார்த்தீங்களா, இந்த பாஸ்கரராயர் சொல்லல, அவர் வலது தோல்ல லலிதாம்பிகை உட்கார்ந்து அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இவர் வாயை அசைக்கிறாரு, நமக்கு இந்த காட்சி கிடைக்கலையே. யாரு சொல்றா? லலிதாம்பிகை சொல்றா, இவர் வாயை அசைச்சுக்கிட்டே இருக்கார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. எதுக்கு சொல்ல வந்தேன்? அம்பாளை சுத்தி எத்தனை பேரா? 64 கோடி யோகினிகள் வளை கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய். வீணையில வர்ற இசை அவதான். வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். ஞாபகம் வருதா? பாரதியார் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, திருவாசகம். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த உடம்பு இருக்க, இந்த ஆன்மாவுக்கு 3 உடம்பு. நமக்கு தெரிகிறது இந்த உடம்பு. இந்த ராத்திரி தூங்குறோம் இல்லை, உடம்பு கிடக்கல, கனவுல எங்கெங்கேயோ போயிட்டு வரமே, அது என்ன உடம்பு? இது ஸ்தூல உடம்பு, அது சூட்சும உடம்பு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை எரிச்சு விடுவாங்க, அந்த உடம்பு நிற்கும். இந்த கனவுல சுத்துது பாருங்க, அந்த உடம்பு நிற்கும். அதுக்குத்தான் இன்பம் துன்பம் சொர்க்கம். உடம்பு இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அந்த உடம்பு அவளது பாடுபடும். அந்த உடம்பு கஷ்டப்படாம நீ வந்து காப்பாற்ற வேண்டும். இறந்த பின்னாலே இருப்பது காரணா சரீரம். இந்த 3 உடம்பையும் கலட்டினாத்தான் ஆன்மாவுக்கு நிம்மதி. அம்மா பராசக்தி வளை கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. 50வது பாட்டு அவள் மந்திரம் அர்ச்சனை. நல்லா படிச்சாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. நாயகி, நாயகின்னு என்ன அர்த்தம்? தலைவி. அவதான், அவன் நாமத்தை சொன்னா புண்ணியம். ஆஞ்சநேய சுவாமி ராம நாமத்தை சொல்லித்தான் கடலே தாண்டினார். ராமரே வந்த பொழுது அணகற்றாப்புலதான் ஆச்சு. ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு, அவளை விட அவள் திருநாமத்துக்கு சிறப்பு. இந்த பாட்டு முழுக்க அவள் திருநாமம். நாயகி, நாயகின்னா தலைவி, அவன் நாயகன், அவள் தலைவி. சரி. நான்முகி, நான்முகனுக்கு பெண்பால் பிராமி. படைத்தல் தொழிலை செய்வதனால நான்முகனுடைய மனைவி சரஸ்வதி. எல்லாம் அம்பாள் தான். நான்முகி. நாராயணி, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நாராயணமூர்த்தியினுடைய பெண் வடிவம் நாராயணி. கை நளின பஞ்சசாயகி, அவ கையில மென்மையா 5 பூ இருக்குமா. 5 பூ, அதுதான் பஞ்ச நளின பஞ்சசாயகி. 5 அம்பு, மலரம்புன்னு சொல்லுவார்ல 5. அந்த 5 என்ன? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இந்த 5 தான். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்சசாயகி. பஞ்ச தன்மாத்திர சாயிகா நமாவோம். சாம்பவி, சிவபெருமானுக்கு சம்புன்னு பேர். சம்புவின் மனைவி சாம்பவி. சங்கரி, சங்கரன்னா சுகத்தை செய்பவன். சங்கரன் மனைவி சங்கரி. சாமளை, சியாமளா. சியாமளம்னா தெரியுமா? ஒரு மாதிரி பச்சை நிறம். இந்த கிளிப்பச்சைம்பா பாருங்க, ஏதோ அந்த மாதிரி ஒரு பச்சை நிறம். எங்க மீனாட்சிக்கு பேரு தெரியுமா? சியாமளா பீட நிலையே நமாவோம். சியாமளைனா ஒரு பச்சை நிறத்தை உடையவள். சாம்பவி, சங்கரி, சாமளை, சாதி நச்சு வாயகி, மாலினி. சாதி நச்சு வாயகி, பாம்பு. பாம்பு மாலையை கழுத்துல போட்டிருப்பாளாம். சாதி நச்சு வாயகி. நச்சு அதாவது நஞ்சு உள்ள பாம்பை மாலினி மாலையாக ஏற்றுக்கொண்டவள். இலங்கை பெருமக்களுக்கு தெரியும், இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் கடல்ல வந்தா மணிபல்லவம்னு ஒரு தீவு இருக்கு. அந்த மணிபல்லவ தீவுக்கு இப்ப பேரு நயினா தீவுன்னு பேரு.
அந்த காலத்தில் அதுக்கு பேர் மணிபல்லவம்னு பேர். இந்த நயினாத்தீவில் ஒரு பழைய பாம்பு, ஒரு அம்பாள். இந்த பாம்பு பூ எடுத்துக்கிட்டு கடலில் நீந்தி வருமா, வந்து அம்பாளுக்கு அந்த பூவை சூட்டி கும்பிட்டுட்டு போயிடுமா. அம்பாளுக்கு பேர் தெரியுமா? நாகபூஷணி. இங்கே சிலை வச்சிருக்காங்க நம்ம கோயிலுக்குள்ள பாருங்க, ருத்ரகாளியம்மன் கோயிலில் நாகபூஷணி. நான் 2 தடவை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு, நயினாத்தீவுக்கு. கொஞ்சம் கப்பலில் போகணும், படகுலையாவது போகணும். இந்த பாம்பு போய் தினம் என்ன பண்ணுமா, கும்பிட்டு வந்துருமா. ஒரு நாள் இந்த பாம்பு பூவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு, முரட்டு கருடன் வந்துருச்சு. கருடன் பாம்பை தூக்கிட்டு போயிடும். பாம்பை கொத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாம்பு கும்பிடுது, இந்த பூவை கொண்டே கொடுத்துட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிக்கோ. கருடன் விட்டுருச்சு. நேராக அம்பாள்கிட்ட போனது பாம்பு, பூவை வச்சுது, கும்பிட்டுது, திரும்ப வந்தது. கருடன் பிடிச்சிக்க போகுது. 2 பாறை, இந்த பாறையில் கருடன், அந்த பாறையில் பாம்பு பிடிக்க போகுது. அங்கிருந்து ஒரு பாய்மர கப்பல் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வியாபாரி பாய்மர கப்பலில் நிறைய பொருளை ஏற்றிக்கிட்டு வந்துட்டான். அவன் பார்க்குறான், இந்த கருடனை பார்த்தான், இந்த பாரு இந்த பாம்பு பாவம், இதை ஒன்றும் பண்ணாதே, விட்டுரு. அப்படின்னா உன் கப்பலில் இருக்கிற பொருளை பூரா எனக்கு தருவியா? தர்றேன்ட்டான். ஆச்சரியம். சரி, கருடன் அந்த பொருளை பூரா கப்பலை ஓட்டிக்கிட்டு போறேங்குது, எடுத்தது. என்னாச்சோ தெரியல, தர்றேன்னா பொருளை கொடுத்தான், பாறையில் வச்சான். அவன் பாட்டுக்கு கும்பிட்டுட்டு போயிட்டான். பாம்பு தப்பிச்சிருச்சு. ராத்திரி வீட்டுக்கு போகிறான். மனைவி என்னன்னு கேட்குறான். எல்லா பொருளும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், ஒரு பாம்பை காப்பாற்றிட்டேன், நல்லது பண்ணினீங்கன்னா. அதான் வீட்டுக்காரி. அப்படி வீட்டுக்காரி அமையணும், நல்லது பண்ணினீங்கன்னா. ராத்திரிக்கு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. விடிய காத்துல பார்த்தா படுத்து தூங்கின அரை முழுக்க ரத்தினமாக கிடக்கு, நாகரத்தினம். பாம்பு வாயிலிருந்து வரக்கூடிய விலை மதிக்க முடியாத நாகரத்தினம். அவ்வளதையும் அள்ளி மூட்டை கட்டனா, நேர தீவுக்கு வந்தா அம்பாளுக்கு கோயில் கட்டிவிட்டான். அதான் இன்னைக்கு நாகபூஷணி கோயில். போய் பாருங்க. வர்ற ஜூன் மாதத்தை ஒட்டி, அங்கே ஏப்ரலோ ஜூனோ தெரியல, கும்பாபிஷேகம் ஆக போகுது. நல்ல ஏற்பாடுகள். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். அருமையான இடம். அம்பாள் யாரு? சாதி நச்சு வாயகி மாலினி, பாம்பு மாலையை சூடியவள் வாராகி. திருப்பதியில வராக ஆனந்தர் அப்படின்னு ஒரு சித்தர். அவரு பெருமாளை நோக்கி தவம் பண்ணனாராம். பெருமாள் வராக முகத்தோட காட்சி கொடுத்தாராம், அம்பாள் வராகியா காட்சி கொடுத்தாளாம். இன்னைக்கும் திருப்பதிக்கு போனா முதல்ல யாரை கும்பிடணும்? வராக மூர்த்தியத்தான் கும்பிடணும். நம்ம ரொம்ப பேர் பார்க்கறதே இல்லை. கோவிந்தா கோவிந்தான்னு இவர்கிட்ட போகிறோமா, இவர் 4 மணி நேரம் நிற்க விடுறாரா? நின்று உள்ளே போய் கும்பிட்டு மறந்துடாம லட்டு வாங்கினமா, சாப்பிட்டோமா, வராகமூர்த்திக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு வந்துடுறோம். முதல்ல யாரை கும்பிடணும்? வராக சுவாமியைத்தான் கும்பிடணும். வராகானந்தநாதர் சித்தராய் இருந்த பொழுது திருப்பதியில் அன்னை வராகமூர்த்தியாய் காட்சி அளித்தார். காசிக்கு போயிருக்கீங்கள்ல, காசியில் கங்கையை நோக்கி போகிற பொழுது கீழே வராகியினுடைய கோயில் ஒன்று இருக்கு. ராத்திரி விடிகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு திறப்பாங்க. கீழே இறங்கி வரணும் பாதாளத்தில், அப்போ பார்க்கலாம். 6 மணிக்கு மேலேன்னா மேலே இருந்து தான் பார்க்கணும், அவ திருவடி தான் தெரியும். 4 மணி 5 மணிக்கு போனால் முழுக்க திருமேனியை பார்க்கலாம். வராகி அம்பாளுக்கு என்ன பேரு? வாராகி சூலினி. சிவபெருமான் தான் சூளை வச்சிருப்பாரா? இங்க பாருங்க, நம்ம அம்பாள் கையில் என்ன வச்சிருக்கா? முத்தலை சூளம். அது என்னங்க முத்தலை சூளம்? எதுக்கு? 3 பேரை குத்துறதுக்கா? ஆனவன் கண்மம் மாயை 3ஐயும் குத்துடா. நம்மால என்ன பண்ணா? 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு போயிட்டே இருக்கிற. ஏண்டா எலுமிச்சம்பழம் குத்துறதுக்காக சூலாயுதம் வச்சாங்க? உன் ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையையும் அதை குத்திட்டு போடான்னா அதை அப்படியே திமிர வச்சுக்கிட்டு 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக வாங்கி குத்தி விட்டு போயிட்டே இருக்கேன். இதான் நம்ம பண்ற அநியாயம். சூலினி மாதங்கி, மதங்க முனிவரால் வடிவந்தரப்பட்டவள் ராஜமாதங்கி, மதுரை மீனாட்சி மாதங்கி.
அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜமாதங்கி. மதங்க முனிவரால் உருவமைக்கப்பட்டவள் மாதங்கி என்று. ஆய கியாதி, கியாதின்னா புகழ். ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அவள் நாமங்களே நமக்கு சரணம். அவளே நம் வாழ்க்கைக்கு அரண். அவள் நாமங்கள் சரண், அவள் நமக்கு நம் வாழ்க்கைக்கு அரண். அருமையான பாட்டு இந்த 50ஆம் பாட்டு. வேற பாட்டை படிக்க முடியாட்டாலும் தயவு பண்ணி இந்த பாட்டையாவது பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தாய் தான் பண்ற தப்பை எல்லாம் மன்னிப்பார். தகப்பனார் சமயத்தில் கோவிச்சுக்குவாரு, பெல்ட் பிஞ்சு போயிடும். தாய் தான் காப்பாற்றுவார். அடுத்த பாட்டு. அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. அம்பாளுக்கு முன்னால 2 பேர் நின்று விழுந்து விழுந்து கும்பிடுறாங்களாம். அவர் சரணம்ங்கிறாராம், அப்புறம் இவர் சரணம்ங்கிறாராம். பட்டர் வெளியே நின்று பார்க்கிறாரு. யார் 2 பேர் விடாம கும்பிடுறாங்க? இந்த பக்கம் பார்த்தா ஒன்று சிவபெருமான், அந்த பக்கம் பார்த்தா மகாவிஷ்ணு. இந்த 2 பேரும் இவரை யாரை கும்பிடுறாங்க? பாட்டு பாருங்க. சிவபெருமான் அரணம் பொருள் என்று இந்த அரண்கள் தான் எங்களுக்கு உண்மை பொருள் என்று எண்ணிக்கொண்டு அருள் இல்லாத 3 அரசர்கள் 3 அசுரர்கள், அதான் சரி, 3 புறங்களை வைத்திருந்தார்கள். முப்புறம் சிவபெருமான் முப்புறத்தையும் எரித்தார். இந்த 3 பேர் அரணம்னா மதில்னு அர்த்தம். அரண் அப்படிங்கிறங்கல்ல மதில். அரணம் பொருள் என்று இந்த அரண்தான் உண்மையான பொருள் என்று எண்ணிக்கொண்டு அருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள் அருள் இல்லாதவர்கள் கமலாட்சன் தாருகாட்சன் வித்தியுன்மாலி 3 பேரு. இரக்கமில்லாதவர்கள் இரக்கமென்றொரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கரென்றுளர் பலர் அறத்தின் நீங்கினார். கம்பன். இரக்கமில்லாதவனுக்கு அரக்கன்னு பேர். இப்ப தெரியுதா நமக்குள்ள எத்தனை பேர் மனுஷ சட்டையில அரக்கனா இருக்கான்னு? இரக்கம் இல்லைன்னா அவனுக்கு என்ன பேரு? அரக்கன். 3 பேர். தங்கள் முரண் அன்று அழிய, முரண்னா வலிமை. முப்புறத்தினுடைய தலைவர்கள் வலிமை அழியும்படி அன்றைக்கு முனிந்த பெம்மானும், அவர்களை கோபித்த பெம்மானும். ஓ, கும்பிடுறதுல இவர் நம்பர் 1. 2வது யாரு? முகுந்தனுமே. முகுந்தன்னா யாரு? நம்ம மகாவிஷ்ணு. வீட்டுக்காரரும் கும்பிடுறாரு, அண்ணனும் கும்பிடுறாரு. ஆமா, 2 பேருக்கு தானே அவளை பத்தி எல்லாம் தெரியும். கட்டின புருஷனுக்கு தெரியும், கூட பிறந்த அண்ணனுக்கு தெரியும். 2 பேரும் கும்பிடுறாங்க. ஹரி பிரம்மேந்திர சேவிதாயை நமாவோம், சிவாராத்யா நமாவோம். சிவனால் வழிபடப்பட்டவள் எல்லாம் கும்பிடுறாங்க. முரணன்றடிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம். ஏன் சார் 2 முறை? அவர் ஒரு தரம் சரணம்ங்கிறாரு, இவர் ஒரு தரம் சரணம்ங்கிறாரு. 2 வார்த்தை வருதா? சரணம் சரணம் என நின்ற நாயகி. எல்லாருக்கும் நாயகி அவள்தான். தன் அடியார், அவளுடைய அடியவர்கள் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. மரணம் கிடைக்காது, பிறவி வராது. நம்ம கந்தர் அலங்காரத்தை ஒரு பாட்டு வரும், மரண பிரமாதம் நமக்கில்லையாம். பிரமாதம்னா என்னமா அர்த்தம்? நம்ம ரொம்ப பேர் சொல்றோம். அவர் இன்னைக்கு பேசினார், பிரமாதமா இருந்துச்சு. அவர் அது தெரிஞ்ச தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவார் பேசினவர். பிரமாதம்னா பெரிய துன்பம்னு அர்த்தம். மரணம் தான் பிரமாதம். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம். மரணம் என்ற பெரிய துன்பம் நமக்கு கிடையாது. விவரம் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க? நேற்று பேசினீங்களே பேச்சு பிரமாதமாயிருந்துச்சு, இவர் ஆமான்னுக்கிறார். பொருள் புரியாத தப்பு. பிரமாதம் இனிமேல் சொல்லப்படாது. பிரமாதம்னா என்ன அர்த்தம்? பெரிய துன்பம். கீவாஜா தான் எனக்கு சொன்னாரு. அவர் தான் எனக்கு இனிமே சொல்லாதடா பிரமாதம்னு சொல்லாதே. பிரமாதம்னா என்ன தெரியுமா? காதுக்குள்ள சொல்றேன், பெரிய துன்பம்னாரு.
மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலுமுண்டே கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாவரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. கந்தர் அலங்காரம். சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. சரி, போன ஜென்மத்தில் அவளை கும்பிட்டா இந்த ஜென்மத்தில் என்ன கிடைக்கும்? ஒழுங்கா கும்பிட்ட ஜென்மமே வந்திருக்காது. இவன் அறகுறையா கும்பிட்டுருக்கான். புரியுதா? எங்க மதுரை கோயில்ல சொக்கலிங்க பெருமானுக்கு முன்னால ஒரு ஆளு நின்று கும்பிட்டாங்க. நான் பின்னால நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். இறைஞ்சு கும்பிடுறான். சிவபெருமானே, உன்னை நான் போன ஜென்மத்தில் கும்பிடல, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியில கும்பிட மாட்டேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. இது அட்வான்ஸ் புக்கிங். புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியல. வெளியில வந்த உடனே ஏய்யா போன ஜென்மத்தில் கும்பிடல, என்ன அது உனக்கு எப்படியா தெரியும்? இந்த ஜென்மம் வந்துருச்சுல்ல. போன ஜென்மத்தில் கும்பிட்டு இருந்தா இந்த ஜென்மம் வராதில்ல. பிறவாமை வேண்டும். ஆமா, சரிதான். அப்புறம் இந்த அடுத்த ஜென்மம் கும்பிட மாட்டேன்னு இப்ப கும்பிடுறல, அப்ப அடுத்த பிறவி வராதில்ல. வந்தா தானே அங்க கும்பிடுறதுக்கு. அடுத்த பிறவி வராது. நீ விவரமான ஆள் தாண்டா. புரியுதா? கும்பிட்டா புண்ணியம் என்னென்ன கிடைக்கும்? போன பிறவியில அம்பாளை கொஞ்சம் கும்பிட்டவர் என்னென்ன கிடைக்கும்? வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யுங்கனகம், பெருவிளையாரம். அடே அப்பா, 7 கிடைக்கும். சொல்லுங்க. வையம், வையம்னா லேண்டு, நிலம். பெரிய வீடு கட்டுவாரு, முரட்டு வீடு கட்டி இருக்காரு சார். வையம். துரகம்னா தெரியுமா? குதிரை, இன்னைக்கு 2 வீலர். மதகரி, மதகரின்னா யானை, முரட்டுக்காரு. அவன் மாத்திக்க வேண்டியதானே. அன்னைக்கு குதிரை, யானை, இன்னைக்கு 2 வீலரும் 4 வீலரும். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், ராஜ்யம். மாமகுடம், பல்லக்கு, சிவிகை, பிளேன். அவ்வளவுதானே, போயிட்டு போகுது. பெய்யுங்கனகம். அது என்ன பெய்யுங்கனகம்? வீட்டுல தங்க மழை கொட்டிக்கிட்டே இருக்குமா. பெய்யுங்கனகம். கனகம்னா தங்கம். கனகதாரா ஸ்தோத்திரம். ஆதிசங்கரர் ஒரு வீட்டில் போய் நிற்கிறார். இவர் சின்ன பிள்ளை. அங்கிருந்து கேட்கிறார், பவதி பிட்சாந்தேகி. உள்ள ஒரு பொண்ணு, அயாசகன் மனைவி. கட்டின சேலை சரியில்லை, ஏகப்பட்ட ஓட்டை. கண்ணதாசன் சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம் பார். அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் கிளிசல் கட்டிக்கிட்டு மெதுவா வெளியில வர்றா. ஐயோ பாவம், சிவபெருமான் மாதிரி ஒரு புள்ள வந்திருக்கேன், கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒரு காஞ்சு போன நெல்லிக்காய் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டு வந்து போட்டா. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒண்ணும் இல்லை, அவ ஆளை பார்த்தா தெரியுது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் வச்சிருந்ததை ஏகாதசிக்கு அடுத்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்றதுக்காக வச்சிருந்ததை நமக்கு போட்டுட்டா. உள்ள போய் நிற்கிறா, பாவமா பார்த்துக்கிட்டு. அவ்வளவுதான் மகாலட்சுமி. என்ன இவளுக்கு செல்வத்தை கொடு. போன ஜென்மத்தில் இவ கடவுளை கும்பிடலை, அதனால இப்போ இவளுக்கு செல்வம் கொடுக்க முடியாது. இப்போ வந்து நெல்லிக்காய் எனக்கு போட்டா அந்த பாவ கணக்கு அதோட முடிஞ்சு போச்சு. மழையை கொட்டு. என்ன மலை? தங்க நெல்லிக்காய். அங்கம் ஹரேக புலக பூஷணமாசரயந்தி பெருங்காங்கனேவ முகுளாபரணம் தமானம். ஞாபகம் வருதா? அருமையான வாக்கு. 21 பாடல். கண்ணதாசன் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அடிக்கடி சொல்லுவார், நான் யாரு தெரியுமா? இந்திய நாட்டு ஜனாதிபதி மாதிரி சம்பாதிக்கிறேன், இந்தியா மாதிரி கடன் வாங்குகிறேன். கையில காசு இருந்தார் விட்டுருவாரு. இது எப்பவும் கஷ்டம், வறுமை. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஓடிடும். கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தாரு. அண்ணே, இந்த தமிழ்ல பாடுங்க. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுல்ல, நான் தமிழ்ல எழுதித்தாரேன். அர்த்தத்தை தமிழ்ல எழுதி கொடுத்தார். ஆனால் நான் நடராஜன் அவருக்கு பேரு.
வாங்கினாரு. அவ்வளவுதான். பொன்மலை பாட்டு மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மட மட மடன்னு 21 பாட்டு அற்புதமா பாடினாரா. சொல்றாரு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வறுமையே கிடையாது. மறக்காதீங்க. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யுங்கனகம் பெருவிலை ஆரம். கழுத்துல போடுற வைர நெக்லஸ், ஒரு நெக்லஸ் 50,000 சிங்கப்பூர் டாலர். எப்படி இருக்கும்? பூரா வைரம். இந்த நியூயார்க்கா இல்லை சியாட்டில் ஒரு தெருவுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போனாங்க. ஐயா, நம்ம ஊரை நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு. அமெரிக்காவில் சியாட்டில் 2 பக்கத்துலேயும் பூரா வைர நகைக்கடை. வெளியில் ஒரு டாலர் வச்சுருக்கேன். அந்த டாலரில் எழுதியிருக்கேன் 1,00,000 அமெரிக்கன் டாலர். அம்மா, இதை வாங்கி கழுத்திலையா போட முடியும்? அப்பொழுது படி பூரா வைரமுங்க. அந்த 2 பக்கத்து கடையவும் கொள்ளை அடிச்சா அமெரிக்காவை 10 வருஷத்துக்கு ஆட்சி பண்ணலாம். அவ்வளவு வைரம். என்னது? பெருவிளையாரம். இதெல்லாம் எப்ப சார் கிடைக்கும்? பிறை முடித்த ஐயன் திருமனையாள் தலையில் பிறை சந்திரனை சூடிய ஐயன். ஐயன்னா யாரு? தலைவன். திருமனையாள் வீட்டுக்காரி. அடித்தாமரைக்கு, அவள் திருவடித்தாமரைக்கு அன்பு முன்பு. முன்புன்னா எப்ப? போன பிறவியிலே யாரெல்லாம் அம்பாளை கும்பிட்டாங்களோ அவங்களுக்கு இப்போ இவ்வளதும் கிடைக்கும். அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு. அவள்கிட்ட அன்பு செய்யணும்னா அதுக்கு ஒரு தவம் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு அபிராமி அந்தாதிய 102 பாட்டையும் அம்பாள் சந்நிதியில விஜயலட்சுமி அம்மா பாட சந்தோஷமா கேட்கணும்னா அதுக்கு எத்தனை ஜென்மத்தில் தவம் பண்ணமோ தெரியாது. இல்லைன்னா கேட்க முடியாது. அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. இதான் சின்னம். அவளை எப்படி நினைக்கணும்? தியானம் பண்ணணும். தியானத்துக்கு ஒரு 50 பேர் உட்காரலாமா? ஐயோ வேண்டாம், அவன் ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன், நம்ம உழப்பு கெட்டு போயிடும். தனியா உட்காரு, தன்னந்தனியா உட்காரு. தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ. தனியா உட்காரு. உட்கார்ந்துட்டேன். நென எதை நினைக்கிறது? அவ எடைய நென. சின்னஞ்சிறிய மருங்கு. மருங்குன்னா எடை. சின்னஞ்சிறிய மருங்கு. கம்பன் சுந்தரகாண்டத்தில் பேசுவான். சீதை உட்கார்ந்திருந்தாலாம். இதுவரைக்கும் எடைதான் மெலிஞ்சு இருந்துச்சான், இப்போ உடம்பே மெலிஞ்சு போச்சான். மென் மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். மருங்குல்னா என்ன அர்த்தம்? இடை. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் சிவப்பான பட்டு கட்டி இருக்கிறான். இடையில ஒரு பட்டு புடவை, பெண்ணம் பெரிய முலையும் மார்பு 2ம் பெருசா தெரியுது. அதனாலதான் எடை சின்னமா தெரியுது. பெண்ணம் பெரிய முலையும், அதுல என்ன? முத்து மாலை முத்தாரமும். அப்புறம் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும். இந்த பிச்சி பூ, இந்த பிச்சி பூவை எப்படி பாடுறாருங்கிறீங்க? பிச்சி பூ அவ தலையில இருக்கான். நல்ல வாசனை உள்ளது பிச்சி பூ. அந்த பிச்சி பூ தலையில இருக்கான். குழல் எப்படி இருக்கான்? கண்ணங்கரையல்னு இருக்கான். டையடிக்காமலேயே கண்ணங்கரிய குழலும். சிவபெருமான் மாதிரி. அவளுக்கு எத்தனை கண்ணு? அவளுக்கும் 3 கண்ணு. கண் 3ம் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை எடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு எனக்கு ரொம்ப வேண்டியவர். என் கூட பேசி பழகினவர். சென்னையில் கம்பன் கழகத்தில் முதல்ல இறைவணக்கம் பாடுவார். நாங்கள்லாம் கவியரங்கம் பாடுவோம். முடித்ததுக்கப்புறம் இருந்து கேட்டு பாராட்டி சாப்பிட்டுட்டு போவார். அண்ணே, இந்த பாட்டை பாடுங்கன்னா இந்த பாட்டை சந்தோஷமாக பாடுவார். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை எடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். பிச்சி பூ சூடிடுவாள். அதில் ஒரு வரி. அந்த பிச்சி பூ. பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் 3ம். அவ பட்டு கட்டி இருக்கிறது அடிக்கடி சொல்லுவார். ஒல்கு செம்பட்டுடையாளை பன்மணி கோவையும் பட்டும் 8 திக்குடையான். ஞாபகம் வருதா? அவ கட்டி இருக்கிறது சிவப்பு பட்டு. அடிக்கடி சொல்லுவார்.
சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும். உலகத்துக்கெல்லாம் பால் கொடுக்கணுமே, பெண்ணம் பெரிய முலையும் பித்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குளனும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து. இங்கே வைக்கணும் மனசுக்குள்ள, அவளை தவிர வேற ஒன்றும் தெரியப்படாது. தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே, தனித்திரு விழித்திரு பசித்திரு. ராமலிங்க சாமி, பசியோட இரு, வயிறு முட்டை சாப்பிடாதே. கண்டவாகில் சாப்பிட்டவனும் கண்டவாகில் தூங்கினவனும் யமனுக்கு முன்னால போய் நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்பான். ஆமாங்க, சாப்பாடு கூடினாலும் தூக்கம் கூடினாலும் கேடு. பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி வரும். பசித்திருவில் பா, தனித்திருவில் தா, விழித்திருவில் வி, பதவி வரும், சிவ பதவி வரும். கருத்தில் வைத்து தனியாய் இருக்கணும். தமிழுக்கு இருவர், தவத்துக்கு ஒருவர். தமிழுக்கு இருவர். ஒரு ஆள் பேசணும், ஒரு ஆள் ஆமா ஆமா நல்லா இருக்குங்கணும். அப்பதானே பேச்சு வரேன். நானாவா பேசிக்கிட்டு இருக்குது? நானா பேச ஆரம்பிச்சா ஊர்ல என்ன சொல்லுவான்? நல்லா தானே இருந்தாரு. தமிழுக்கு இருவர், தவத்துக்கு ஒருவர். தனியா இருக்கணும். தன்னந்தனி இருப்பார்க்கு தியானத்துக்கு மிஞ்சி தவம் கிடையாது. அருமையான பாட்டு. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குளனும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. எல்லார்ட்டையும் போய் எங்கிட்ட ஒண்ணுமில்ல அப்படின்னு பிச்சை எடுக்கிறியே, எடுக்காதே. என்ன அம்பாள் அப்படி போக வைக்கல, அவளை கும்பிட்டா நீ பிச்சை எடுக்க வேண்டாம். இல்லாமை சொல்லி ஒண்ணுமில்ல, வீட்டில் சாப்பாட்டு பஞ்சம் சொல்ல வேண்டாம்டா. அம்பாள்கிட்ட போய் நின்னா இந்த நிலை வராது. இல்லாமை சொல்லி ஒரு வருடம் பால் சென்று இழிவுபட்டு பிச்சை எடுக்க போறவன் என்ன தலையை நிமிந்துக்கிட்ட போவேன்? ஆனானப்பட்ட மகாவிஷ்ணுவே மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி மண் கேட்க வந்த பொழுது கூனி குறுகி குட்டையா போனேன். வாமனாவதாரம் தானே, ஏன் நிமிந்து கேட்கறது? அப்பவே சொல்லிவிட்டாரு, பிச்சை எடுக்கிறதா இருந்தா தலையை குனிஞ்சுதாண்டா போகணும், அது இழிவு. பல்லலாம் தெரிய காட்டி பருவிரல் முகத்தில் கூட்டி சொல்லலாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லலாம் அகல ஓட்டி மானம் என்பதனை வீட்டி இல்லலாம் இரத்தல் அந்தோ இழிவு இழிவு எந்த ஞான்றும். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குசேலோபாக்கியானத்தில் பாடின பாட்டு. குசேலர் பிச்சை எடுக்கப்படாதுன்னு நினைச்சாராம். அப்ப பாடின பாட்டு. எல்லார்ட்டையும் போய் நிக்கிறது கேவலம் இல்லையா? நிக்க வேண்டாம். இல்லாமை சொல்லி ஒரு வருடம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேன். யார்கிட்டையும் பிச்சை எடுக்கப்படாது அப்படின்னு நினைச்சின்னா என்னங்க செய்யணும் சொல்லுங்க? நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர். அட வேடிக்கையை பாருங்க. தவம் செய்யாமையை கற்றுக்கொண்ட கயவர்கள். தவம் செய்யப்படாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். தவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு அதை போய் கற்றுக்கொண்ட. தவம் செய்யறதுக்கு கற்றுக்கொள்வதா, தவம் செய்யாம இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்வதா? நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர். தவம் செய்வதை கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு அதை படிச்சுட்டு வந்து நிக்கிற அயோக்கியன். தவத்தை செய்யக்கூடாது என்பதையே கல்வியாக கற்றவர்கள். அவன் பக்கத்துல போய் நிக்காதே. நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் என்னை செல்லாமை வைத்த. என்னை சேர்த்துக்கணும். நான் எங்கேயும் போய் நிக்கல தெரியுமா? இந்த அம்பாள்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு திறானே இந்த பயகிட்ட நான் போய் நிக்க மாட்டேன். ஏன்? அம்பாள் என்ன அப்படி வைக்கல. ஓஹோ, நீங்களும் அப்படித்தானா? ஆமா, நான் தாண்டா உனக்கு எக்ஸாம்பிள். அப்ப நீயும் வா, நீயும் அது மாதிரி இருக்கலாம். கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. திரிபுரனுக்கு பெண்பால் திரிபுரை. அவ பாதத்தில் விழுந்தினா நீ யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க வேண்டாம்.
எப்படி சொல்றீங்க? நான் அப்படித்தான் இருக்கேன், நான் தாண்டா எக்ஸாம்பிள், என்ன பார்த்துக்கோ, என்னை அம்பாள் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. அடுத்த பாட்டை மட்டும் சொல்லி முடிப்போம். மின்னாயிரம் அம்பாள் மின்னல் கொடின்னு ஒரு பாட்டில் சொன்னார், ஞாபகம் வருதா? உதிக்கின்ற செங்கதிர், அதில் என்ன மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி. ஒரு மின்னல், அம்பாள் என்ன ஒரு மின்னலா? மின்னல் பளிச்சுன்னு போயிடும். அம்பாள் ஒரு மின்னல் இல்லை, அவ 1000 மின்னலுக்கு சமான். அவளை போய் ரொம்ப சுருக்கமா ஒரு மின்னல்னு சொல்லிவிட்டனே, அது பத்தாது. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி. 1000 மின்னல் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எங்க அபிராமி மாதிரி இருக்கும். மின்னாயிரம். என் பேத்தி பேரு அபிராமி, தெரிஞ்சுங்க. அபிராமின்னு சொன்னாலே சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. திருக்கடவுர் போய் பாருங்க அவளுடைய தோற்றத்தை. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி ஒளி வடிவு. மின்னல் என்ன? ஒளி வடிவு. வேதம் என்ன? ஒளி வடிவு. வேதத்தில் அவ நிக்கிறா, அது ஒளி வடிவு. மின்னல்ல நிக்கிறா, ஒளி வடிவு. ஒளியும் ஒளியும் அவள் தான். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள். அடுத்தது அகமகிழ் ஆனந்தவல்லி. யாரெல்லாம் அவளை கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அகமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள் அவதான் ஆனந்தவல்லி. அவளுக்கு என்ன பேரு? ஆனந்தவல்லி. சிவபெருமானுக்கு பேரு தெரியுமா? ஆனந்த நடராஜா. மாயவரத்துக்கு பக்கத்தில் ஒரு சொற்பொழிவுக்காக போனேன். ராத்திரி ட்ரெயினில் வந்தேன். என் முன்னால ஒரு பெரியவர், பராசுதார், பிராமணர், பராசுதார், நல்ல அழகா உடம்பு, நல்ல சிப்பா கிப்பா போட்டு, கழுத்தில் சங்கிலி எல்லாம் போட்டு, வெத்தில பெட்டி வெள்ளியில, அந்த காலத்து பராசுதார் அப்படி உட்கார்ந்து வெத்தில போடுறார். நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். ஆனதண்டாபுரம். ஆனதண்டாபுரமா? என்னடா தமிழ்நாட்டில் கேட்காத பேரா இருக்கு. அப்படியே? ஆமா, நான் ஆனதண்டாபுரத்தில் மிராசுதார். நான் விட்டுட்டேன். இறங்குறார், போர்டை பார்க்கிறேன், ஆனந்த தாண்டவபுரம். ஆனந்த தாண்டவபுரத்தை நம்ம மிராசுதார் ஆனதண்டாபுரமா மாத்திவிட்டார். நடராஜாவுடைய தாண்டவம் எப்படியா? ஆனந்த தாண்டவமா. அதுக்காக சொல்ல வந்தேன். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி. அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய. வேதத்துக்கு முதல்ல உள்ளது ஓம் பிரணவம், அதுவும் அவதான். வேதத்துக்கு நடுவிலே உள்ளது சாகைகள், சாகையும் அவள் தான். வேதத்துக்கு முடிவு உபனிஷதம், அதுவும் அவதான். ஆதி நடு அந்தம் மூணு அவள் தான். அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. வேதத்தில் உள்ளது ஒளி, மின்னல்ல உள்ளது ஒளி. உன்னாது ஒளியினும் உன்னினும். அவளை நீ நினைக்காட்டாலும் நினைச்சாலும் அவளுக்கு ஒண்ணுமில்லை, உனக்கு தான் நஷ்ட கஷ்டம். ஆமா, அவளுக்கு என்ன? கங்கையில குளிக்கலன்னா கங்கைக்கு என்ன கெட்டா போயிடும்? உன்னாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. அவளுக்கு வேண்டியது ஒண்ணுமில்ல, நமக்குத்தான் வேணும். பட்னத்து சாமி சொல்லுவார், நகையை போட்டுக்கிட்டு இருக்கியே, அதனால நகைக்கு பிரயோஜனம் உண்டா? போட்டுக்கிட்டு இருக்கிற உனக்குத்தான் பிரயோஜனம் உண்டு. பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தார்க்கு உண்டு. பொன் படைத்தார் தன்னால் பிரயோஜனம் பொன்னுக்கு அங்கு ஏது உண்டு. அத்தன்மையை போல் சிவபெருமானே உன்னால் பிரயோஜனம் எனக்கு வேணதெல்லாம் உண்டு. இங்கு உந்தனக்கே என்னால் பிரயோஜனம் ஏதுண்டு கான் கட்சி ஏகம்பனே. கடவுளே, உன்னால எனக்கு லாபம், என்னால உனக்கு என்ன லாபம்? தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றதொன்றென்பால். உன்னை பெற்றதுனாலே எனக்கு ஆனந்தம் கிடைச்சிது, என்னை கொண்டதுனாலே உனக்கு என்ன கிடைச்சிது? அதான் உன்னாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இது 55வது திருப்பாடல். அன்னையினுடைய கருணையினாலே இந்த 55வது திருப்பாடலோடு இன்றைக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறோம்.